ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடர் எப்படி வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அண்ட் அதுக்கான செக்லிஸ்ட் வந்து பார்க்க போறோம். நான் எப்படி என்னோட ட்ரேடிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி வந்து என்னோட ஜர்னில நான் ஸ்விங் ட்ரேடரா ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரைட். ஸோ, நான் என்னோட ஜர்னிய ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடரா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட மேக்ஸிமம் டைம் லிமிட்டே பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல நான் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ, அவ்ளோ சின்ன டைம் பீரியட்ல தான் வந்து நெறைய ட்ரேட்ஸ் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அதோட ரிசல்ட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு தெரியும். லாஸ் தான். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 1 நான் வந்து ப்ராஃபிட் பண்றேன்னா, ரூ. 10 லாஸ் பண்ணேன். ஸோ, இந்த மாரி தான் வந்து என்னோட ஸ்கேல்ப் ட்ரேடிங் போயிட்டு இருந்தது. போஸ்ட் தட் என்ன ஆச்சுன்னா, இன்னொருத்தவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன் ஸ்கேல்பிங்ல. ஸோ, அது ஒரு ஸ்கேம்ன்னு தெரிஞ்சேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஏன் நம்மளே வந்து ட்ரேடிங் கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, நானே வந்து சார்ட்ஸ் அனலைஸ் பண்ண கத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ படிக்க ஆரம்பிச்சேன். எங்கெங்கலாம் ஒரு ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு ட்ராப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எதனால நம்ம லாஸ் ஆகுறோம்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே கேட்டு, என்னோட இன்ட்ராடே ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, உங்களுக்கே தெரியும் இனிஷியல் டேஸ்ல கண்டிப்பா அகைன் லாஸ் தான் இன்ட்ராடேலயும். பட் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன் இன்ட்ராடேல. ஸோ, அதுதான் வந்து எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்டின்னா, என்னோட ஜர்னி வந்து அப்படியே இன்ட்ராடேலருந்து ஸ்விங் ட்ரேடரா ஆனேன். ஸோ, ஸ்விங் ட்ரேடிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்னைப்பரான என்ட்ரீஸ் வந்து ஹை ப்ராஃபிட்ல கிடைக்கணும் அப்டின்னா, அது வென் கம்பேர் டூ ஸ்கேல்ப் அண்ட் இன்ட்ராடேயோட நீங்க கம்பேர் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்ல மட்டும் தான் வந்து கிடைக்கும். ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விங் ட்ரேடர்னா என்ன அப்படின்னு பார்த்துரலாம். ஸோ, ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்கேல்ப் பண்றீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்க எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா, மினிட்ஸ், அதாவது 1 மினிட், 2 மினிட், மேக்ஸிமம் 5 டூ 10 மினிட்ஸ் அவ்வளோதான் ஸ்கேல்பிங். இன்ட்ராடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ்லேருந்து இன்ட்ராடே வந்து ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 30 மினிட்ஸ், 1 ஹவர், 2 ஹவர், மேக்ஸிமம் வந்து 3 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலலாம் யாருமே வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ, அது இன்ட்ராடேவும் கிடையாது. ஸோ, இன்ட்ராடேல இருக்கவங்க இவ்வளோ நேரம் டைம் பீரியட்ல தான் வந்து உங்களோட ட்ரேட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்விங் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடர் வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும், இல்லைனா ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, அவன் வந்து அட்லீஸ்ட் 5லேருந்து 7 டேஸ் வந்து அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வீக்ஸில் கணக்கு பண்ணுறீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரையும் வந்து அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ, இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ஸ்விங் ட்ரேடிங் எனக்கு அட் த சேம் டைம் நெறைய பேருக்கு வந்து ஃபிட் ஆகும்னு ஏன் சொல்றேன்னா, இதுல நெறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஸ்விங் ட்ரேடிங் யார் வேணா பண்ண முடியும். பிகாஸ் நான் இப்ப உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு செக்லிஸ்ட் வந்து சொல்லப் போறேன். அந்த செக்லிஸ்ட்ல வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், 3, 4ன்னு சொல்லிட்டு இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஈவன் நீங்க ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். இல்லன்னா வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அட் த சேம் டைம் 9 டூ 5 ஜாப்ல இருக்கீங்க. டே ஷிஃப்ட் பார்க்குறீங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க. இல்ல உங்ககிட்ட வேற ஏதோ ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்க எல்லார்னாலயும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ, அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்னே சொல்லலாம் வென் இட் கம்ஸ் டூ ஸ்விங் ட்ரேடிங். அண்ட் 2வது பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இன்ட்ராடே ஸ்கேல்பிங்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டியான ட்ரேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட்டா? பிகாஸ் மார்க்கெட் திடீர்னு மேல போயிட்டு இருக்க மாரி இருக்கும். அப்படியே திரும்பிடும். அதே மாரி கீழ போயிட்டு இருக்க மாரி இருக்கும். திடீர்னு மேல திரும்பிடும். ஸோ, இந்த மாரி உங்களுக்கு குவாலிட்டியான ட்ரேட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் வென் இட் கம்ஸ் டூ இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங். பட் ஆனா, உங்களுக்கு ஸ்விங் ட்ரேட்ல ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்னைப்பர் என்ட்ரீஸ்ல கிடைக்கும். ஸோ, இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் 3வது அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட். பிகாஸ் எல்லாருமே வந்து எதுக்கு நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு விதத்துல இதுல இருந்து ஏதோ ஒரு அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்ற மைண்ட் செட்ல தான் பண்றோம். ரைட்டா? பிகாஸ் இத ஒரு லாங் டர்மா நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வேணும். ஒரு அமௌண்ட்ல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் வச்சிருக்கீங்க. அந்த அமௌண்ட்ல ஒரு 50% ஆஃப் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் வந்து குடுக்குற ஒரு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஸ்விங் ட்ரேடிங்ல கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ரைட். இவ்ளோ அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப டிஸ்அட்வான்டேஜே இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா எந்த இடத்துலலாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு பிளஸ் இருக்கோ, கண்டிப்பா அங்கேயும் வந்து ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ, இங்க வந்து என்ன மைனஸ், இங்க வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாவே வைக்கிற மாரி இருக்கும். பிகாஸ் நீங்க ஹோல்ட் பண்ணணும். அண்ட் அந்த ஹோல்ட் பண்ற டைம் பீரியட் வந்து உங்ககிட்ட பேஷன்ஸ் இருக்கணும். பேஷன்ஸ் இல்ல அப்படின்னா, உங்களோட ரிஸ்க் ரொம்பவே அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ, பேஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் இதையும் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். பிகாஸ் நம்மகிட்ட பெர்ஃபெக்ட்டான ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால கண்டிப்பா இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கண்டிப்பா நெறைய ப்ராஃபிட்ஸ் உங்களாலயும் பண்ண முடியும் மக்களே.
ஆல்ரைட். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 செக்லிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு திங், நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பொசிஷன் எடுக்க போறீங்க. அத வந்து ஒரு 5 to 7 டேஸ் ஹோல்ட் பண்ண போறீங்க. இல்ல 1 to 2 வீக்ஸ் ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப் டவுன் அனாலிசிஸ். டாப் டவுன் அனாலிசிஸ்னா ஒண்ணுமே கிடையாது. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர வந்து அனலைஸ் பண்றது தான். ரைட்டா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படிலாம் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓவராலா அனலைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னா, இந்த டைம் ஃப்ரேம்ஸ்ல மட்டும் தான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுவேன். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் அத வந்து ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இத நீங்க வந்து ஸ்டார் பண்ணிக்கோங்க. 1 மந்த், 1 வீக், 1 டே, 4 ஹார்ஸ், 2 ஹார்ஸ், 1 ஹார், 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ். இத மட்டும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் ஃப்ரேம் மோர் தென் இனஃப். ரைட்டா? நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி டாப் டவுன் அனாலிசிஸ். ஸோ டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, மந்த்லி சார்ட்லேருந்து தான் வந்து நீங்க வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மந்த்லி சார்ட் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்திருக்க கரன்சி பேர் என்ஜிடி யூஎஸ்டி அண்ட் நம்ம எந்த டைம் பீரியட்ல இருக்கோம்னா 1 மந்த் சார்ட்ல இருக்கோம். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப் டவுன் அனாலிசிஸ். டாப் டவுன் அனாலிசிஸ்னா இப்போ தான் புதுசாக கேட்குறீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மேலேருந்து கீழே வந்து மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வரணும். அப்பதான் உங்களால வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னா, இங்க இருந்து மேல போயிருக்கு, மேல போயிட்டு கீழே வந்திருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறம் மறுபடியும் மேல போயிருக்கு, மறுபடியும் கீழே வந்திருக்கு, மறுபடியும் மேல போயிட்டு கீழே வந்திருக்கு. பட் இங்க வந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சரை உடைச்சிருக்கு. உடைச்சிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி இருக்கு. சூப்பர். இப்போ வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இது பேர் தான் வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல இருந்து கீழே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணியாச்சு. இந்த அனாலிசிஸ் பேரு டாப் டவுன் அனாலிசிஸ். நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, ஆல்ரெடி இப்போ இதுதான் வந்து ஹையா இருந்துச்சு, இதுதான் வந்து லோவா இருந்துச்சு. ரைட்டா? ஸோ இந்த ஹையை உடைக்க முடியல, மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே வந்திருக்கு. சூப்பர். அப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் இந்த ஹையை உடைச்சிட்டு போக முடியாம கீழே வந்திருக்கு. அப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். அடுத்து இப்போ இந்த ஹையை உடைச்சிட்டு மறுபடியும் மேலே போக முடியல, மறுபடியும் கீழே தான் வந்திருக்கு. அப்போ இது வந்து டவுன் ட்ரெண்ட். இது வரையும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ரைட்டா? சூப்பர். இப்போ இதுதான் வந்து ஹை, இதுதான் வந்து லோ. கரெக்டா? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல. ஓகே, இப்போ நீங்க எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஹையை உடைச்சிட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் மேலே போக ட்ரை முடியல. ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல தான் உங்களுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹையை உடைச்சிட்டு மேலே போகல, மறுபடியும் என்ன இருக்கு, கீழே தான் வந்திருக்கு. அடுத்து ஸோ டவுன் ட்ரெண்ட். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹை, இதான் வந்து ஹை, இதான் வந்து லோ. இந்த ஹையை உடைச்சிட்டு மேலே போக முடியல, மறுபடியும் வந்து கீழே தான் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட். ரைட்டா? இப்போ வந்து மந்த்லி சார்ட்ல ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அது என்னன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகே, 2 செக்லிஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து இப்போ மந்த்லி சார்ட்ல நம்ம பண்ணியாச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீக்லி சார்ட்டுக்கு போங்க. ஸோ வீக்லி சார்ட்ல வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு, மறுபடியும் மேலே போயிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு, மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு இப்படி வந்திருக்கு. ரைட்டா? இப்படி வந்துட்டு இங்கே வரையும் மேலே போயிருக்கு, மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு அதே மாதிரி இங்கேருந்து கீழே வந்துட்டு மார்க்கெட் இப்படி வந்து இப்படி போயிட்டுருக்கு. சூப்பர். இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுதான் ஹை, அதை உடச்சிட்டு மேலே போக முடியல, மறுபடியும் கீழே வந்துச்சு, இது வரையும் டவுன் ட்ரெண்ட். இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு, இப்போ அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த அப் ட்ரெண்ட்லேருந்து கீழே வந்துட்டு இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போக முடியல, மறுபடியும் டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சா? டவுன் ட்ரெண்ட் ஆகி இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போக முடியல. ஸோ வந்து மார்க்கெட் இங்கே இருக்கு. இப்போ மார்க்கெட் இருக்கிறது டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா வீக்லி சார்ட் வந்துட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு ட்ரெண்டை கண்டுபிடிச்சாச்சு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ரைட்டா?
சூப்பர். நெக்ஸ்ட் வந்து டே சார்ட் வரும். டே சார்ட் சேம் திங் தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணமோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் மாற்றமே கிடையாது. ஸோ டே சார்ட் வந்தாச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணலாம். இங்கேருந்து இங்கே வரும், அதே மாதிரி இங்கேருந்து இப்படி வரும், இதிலேருந்து இப்படி வரும், நெக்ஸ்ட் இதிலேருந்து இப்படி வரும், இதிலேருந்து இப்படி வருது. ரைட்டா? இப்போ மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிட்டு மார்க்கெட் இப்போ இப்படி இருக்குது. ஸோ இதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, இது எல்லாமே டவுன் ட்ரெண்ட், இது வரையுமே டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்து மார்க்கெட் வந்து என்னாச்சு, இதை உடச்சிட்டு மேலே போயிருக்கு, அதாவது இதையும் உடச்சிட்டு மேலே தான் போயிருக்கு. ஸோ இங்கே வந்து அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்கே கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு டவுன் ட்ரெண்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போனால் தான் இனிமேட் அப் ட்ரெண்ட். ஸோ வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரைட்டா? ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சார்ட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட். ஆல் ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் வந்து 4 hour சார்ட் வாங்க. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணிட்டு ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். ஸோ 4 hour சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்டில் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே, அதுக்கப்புறம் கீழே மேலே, கீழே மேலே, அதுக்கப்புறம் ஒரு டவுன் கொடுத்துருக்கு, மறுபடியும் கீழே. ஓகே ஓகே. ஸோ கீழே வந்திருக்கு, இது எங்கே மேலே வந்திருக்கு, ஆமாம் மேலே வந்திருக்கு, மறுபடியும் கீழே. ஸோ இங்கே வந்துட்டு இப்படி வந்துட்டு இங்கே வந்துட்டு மார்க்கெட் இப்போ வந்து இப்படி இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இதை பார்த்தோன்னே என்ன ட்ரெண்டில் இருக்குது, 4 hour டைம் சார்ட்டில் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இல்லை, அப் ட்ரெண்டில் இருக்குது. பிகாஸ் இவ்வளோ நாள் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இதுதான் வந்து இதை உடச்சிட்டு மேலே போயிருக்கு, இதை உடச்சிட்டு மேலே போயிருக்கு. ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் இதை உடச்சிட்டு மேலே போகும்போது உங்களுக்கு ஃபுல் அப் ட்ரெண்ட் ஆகிடும். ரைட்டா? ஸோ 4 hour டைம் சார்ட்டில் பார்க்கும்போது மார்க்கெட் இஸ் இன் அப் ட்ரெண்ட். ஆல்ரைட், சூப்பர். ஓகே, நம்ம டே சார்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம சோஃபார் என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது வந்து ட்ரெண்டு. ஓகே, சோஃபார் ஃபஸ்ட்டு வந்து மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து வீக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். அடுத்து டேவும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். பட் ஆனால் 4 hour வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட். சூப்பர். ஓகே, இதுவரையும் நம்ம 2 செக்லிஸ்ட். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி, வீக்லி, டேலாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, 4 hour மட்டும் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த நாளில் எப்போதுமே உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 வந்து ஒரே பேட்டர்னில் இருக்கணும், 1 வந்து வேறு பேட்டர்ன் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, மந்த்து வீக்கு டவுன், டே வந்து டவுன், ஆனால் 4 hour வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு இஃப் இன்கேஸ் மந்த்லி வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டாக இருந்துச்சு, வீக்கு, டேவு, 4 hourலாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த நாளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேறு ட்ரெண்டில் இருக்கலாம், மிச்சம் 3 கண்டிப்பாக வந்து அப் ட்ரெண்டாக இருக்கணும். ரைட்டா? அண்ட் இன்னொரு கீ ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மந்த்லி என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டே டே ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பர்ஃபெக்டான ஸ்னைப்பர் என்ட்ரினே சொல்லலாம். ஸோ வந்து இன்னொரு மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 பார்ப்போம், 4ல் 3 ஒரே மாதிரி இருக்கணும், 1 வேறு மாதிரி இருக்கலாம். அது எது வேணாலும் இருக்கலாம். இப்போ வீக் மட்டும் வேறு மாதிரி இருக்கலாம், மந்த்து, டே, 4 hour வந்து ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ 3ல் 1 பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ இதை வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா 3:1. 3 வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்கும், 1 மட்டும் வேறு ட்ரெண்டில் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது இந்த மந்த்லி இருக்கான் பார்த்தீங்களா, இந்த மந்த்லியும் டே டைம் ஃப்ரேமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரெண்டாவது சூப்பர் கன்ஃபர்மேஷன். ஸோ மந்த்லியும் இஸ் ஈக்குவல் டு டே, இது வந்து ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ட்ரெண்டில். ஸோ இப்படி இருக்கும்போது மந்த் என்ன ட்ரெண்டில் இருக்கோ டேவும் அதே ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்காக. ரைட்டா? ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணியாச்சு, ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமான தேர்ட் செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இதை பற்றி கேட்டிருப்பீங்க, பட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துடலாம்.
ஏஓஐ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து டே சார்ட்ல தான் வந்து ஆக்சுவலா வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிப்போம். பிகாஸ் ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம டே சார்ட்ல தான் வந்து என்ட்ரிஸ் எடுக்க போறோம். ரைட்டா? ஸோ அப்ப ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டே சார்ட்ல தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஆல்ரைட். ஸோ இப்ப ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி நமக்கு நெறைய இந்த வேர்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லி தர போறேன். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரீஜியன் வந்து என்ன சொல்லுவோம்? ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அதே மாரி இந்த ஏரியாவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, ஃப்ளோர் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ரூஃப் அப்படின்னா, இந்த ரூஃப உடைச்சுட்டு மேல போக முடியல. அதே மாரி இத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தரைய உடைச்சுட்டு கீழ வர முடியல. ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் ஜோன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். இத வந்து காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆல்ரைட். இப்ப வந்து இந்த ரூஃபும், ஃப்ளோரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களோட கேண்டில்ஸ் வந்து அந்த ஏரியால கன்சாலிடேட் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. கரெக்ட்டா எங்க சொன்னா, இந்த இடத்துல பாருங்க. 1, 2, 3, 4, 5 கேண்டில் கன்சாலிடேட் ஆயிருக்கு. ரைட்டா? அதாவது இங்க உடைச்சுட்டு மேல போக ட்ரை பண்ணுது. ஆனா அதால போக முடியல. அதே மாரி இந்த ஏரியா பாருங்க. அதே மாரி ஆக்சுவலா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு? 5 கேண்டிலா? கிட்டத்தட்ட ஒரு 4, 5 கேண்டில்ன்னு சொல்லலாம். வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. அதே மாரி இப்ப நீங்க ஃப்ளோர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கேண்டில்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து நீங்க வந்து யூசுவலாவே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் வந்து சப்போர்ட் ஜோன் வந்து கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? இப்ப வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெளிவா கேண்டில்ல தெரியும். சூப்பர். இப்ப வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஓஐ அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரைட்டா? ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதாவது ரூஃப், சப்போர்ட் ஜோன் அதாவது ஃப்ளோர். ரைட்டா? ஸோ இது 2த்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கேண்டில் கன்சாலிடேட் ஆயிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 5 கேண்டில் அந்த ஏரியால கன்சாலிடேட் ஆயிருக்கணும். அதே மாரி 3லேருந்து 5 கேண்டில் கன்சாலிடேட் ஆயிருக்கு. கீழ வந்து சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 கேண்டில் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. 3வது செக்லிஸ்ட் டன். நெக்ஸ்ட் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 4வது செக்லிஸ்ட். என்ட்ரி கன்ஃபர்மேஷன். ஸோ என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம கேண்டில்ல தான் வந்து கன்ஃபர்மேஷனா வந்து எடுப்போம். ஸோ வந்து அது எப்படின்றத பார்த்துரலாம். ஆல்ரைட். நீங்க இப்ப வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரேடிங்க்கு உங்களோட கேண்டில் கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2டே 2 தான். என்கல்ஃபிங் புல்லிஷ், என்கல்ஃபிங் பியரிஷ். சூப்பரா? ஓகே. இப்ப என்கல்ஃபிங் புல்லிஷ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னது? ரெட் கேண்டில். கரெக்ட்டா? ஆமா. இது வந்து ஒரு செல் கேண்டில்னே சொல்லலாம். இது வந்து நம்ம ரெட் கலர்ல மார்க் பண்ணிடலாம். ஆல்ரைட். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி இந்த ஏரியால இருந்து ஒரு கேண்டில். பட் ஆனா இந்த கேண்டில் வந்து பை கேண்டில். பைனா விச் மீன்ஸ் அப் ட்ரெண்ட் கேண்டில்னு வச்சுக்கோங்க. இத வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, என்கல்ஃபிங் புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவோம். என்கல்ஃபிங் புல்லிஷ் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த கேண்டில் இருக்குல்ல, அதாவது நம்மளோட பை கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் சின்னதா இருக்கணும். அதுக்கு அடுத்த கேண்டில் பெருசா இருக்கணும். ரைட்டா? அண்ட் இது 2மே வந்து ஆப்போசிட் கலர்ல இருக்கணும். ஓகேவா? இப்ப இது வந்து செல்லு. இதுக்கப்புறம் நமக்கு கிரியேட் ஆயிருக்க கேண்டில் இத விட பெருசா பைல இருக்கு. அப்ப இது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்கல்ஃபிங் புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு என்கல்ஃபிங் பியரிஷும் வந்து நடக்கும். என்கல்ஃபிங் பியரிஷ் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்படிதான் வந்து நடக்கும். இது வந்து குட்டியா இருக்கும். அண்ட் இந்த ரீஜியன்ல இருந்து உங்களுக்கு எப்படி வரும்னா, இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் இருக்கும். ஸோ வந்து இத வந்து நம்ம கலர் மாத்திக்கலாம். ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கல்ஃபிங் பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கல்ஃபிங் பியரிஷ் கேண்டில். அதாவது ப்ரீவியஸ் கேண்டில், இந்த கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டில் வந்து உங்களுக்கு வேற கலர்ல இருக்கணும். அதாவது பைல இருக்கு. அண்ட் இந்த கேண்டில் வந்து செல்லுல இருக்கு. இத விட இது வந்து பெருசா இருக்கு. ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம்? என்கல்ஃபிங் பியரிஷ். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ கேண்டில படிச்சாதான் உங்களால வந்து என்ட்ரீஸை வந்து கன்ஃபர்மேஷன் போட்டு எடுக்க முடியும். நீங்க வந்து இப்பதான் புதுசா பார்க்குறீங்கன்னா, நான் ஜஸ்ட் இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்விங் ட்ரெண்டுக்கான என்ட்ரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டிருக்கேன். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில், என்ன மாதிரியான கேண்டில்ஸ் ரொம்பவே முக்கியம் மார்க்கெட்னு சொல்லிட்டு தனியாவே நம்ம ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும். ஆல்ரைட் மக்களே,
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்கல்ஃபிங் புல்லிஷ், இது வந்து என்கல்ஃபிங் பியரிஷ். இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. இதுதான் வந்து கேண்டில் என்ட்ரியோட கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். கேண்டில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன். ஆல்ரைட், ஓகே. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 4வது செக்லிஸ்ட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து டன் ஆயிருக்கும். ஓகே, நம்ம இப்போ நம்மளோட சார்ட்டுக்கு வரும். இந்த ரீஜியன் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மந்த்து, வீக்கு, டே 3மே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. பர்ஃபெக்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சார்ட்டுக்கு வரும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மந்த்து, வீக்கு, டே வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 4 hour மட்டும் அப் ட்ரெண்டில் இருக்குது. சூப்பர். இப்போ இது டவுன் ட்ரெண்ட். எப்போதுமே வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஓகே, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செல் மட்டும் தான் பண்ணணும். அப் ட்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக பை மட்டும் தான் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாகவே நமக்கு தெரியும். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து டவுன் ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து செல் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து செல் பண்ண போகிறதுக்கான கன்ஃபர்மேஷனை பார்த்துருவோம். ஆல்ரைட், இவ்வளோ நேரம் மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தது. மேலே போயிட்டு இருந்துட்டு இப்போது இந்த கேண்டில் நான் வச்சிருக்க கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெனஸ்டே 13th கேண்டில், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 14th கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கேண்டில், இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் பெருசாக இருக்குது. அண்ட் இது வந்து செல் கேண்டில். கரெக்டாக உங்களுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து என்னது? என்கல்ஃபிங் பியரிஷ். ரைட்டா? இங்கே பார்த்தோமா நம்ம என்கல்ஃபிங் பியரிஷ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். அண்ட் இந்த கேண்டில் முடிஞ்ச அதுக்கு அடுத்த நாள் தான் என்ட்ரி போடணும். இது அப்போவே என்ட்ரி போடக்கூடாது. பிகாஸ் ஒரு சில நேரத்தில் கேண்டில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டே க்ளோஸ் ஆகும்போது மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் எப்படி வச்சிருக்கோ அதுக்கு அடுத்த மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி போடணும். ஸோ நெக்ஸ்ட் டே தான் நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ்வலாக 5 daysலேருந்து 7 days வரையும் ஹோல்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டேன். ஸோ எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து எங்கே வந்து உங்களுக்கு வச்சதோ அங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். க்ளோஸ். ஆல்ரைட். ஸோ அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த என்ட்ரி வந்து 1:2ல பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 டேலேருந்து 5 day வரையும் இதை ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு பிகினர் ஸ்விங் ட்ரேடர். பட் ஆனால் நீங்கள் வந்து யூஸ்வலாக இது வரையும் கூட ஒரு சில பேர்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க. பட் அவ்வளோ நாள் தேவை கிடையாது. ஸோ யூஸ்வலாக மோஸ்ட்லி வந்து 5 daysலேருந்து 7 days வரையும் நீங்கள் அது வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 5th டே வந்து கரெக்டாக வந்து இந்த வரையும் வருது. இதான் வந்து 5 நாள் வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நம்ம செல்லு. அதே மாதிரி இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இருக்கா? இந்த கேண்டிலுக்கு விட இந்த கேண்டில் கீழே இருக்குது. அட் த சேம் டைம் இது வந்து பை கேண்டில், இது வந்து செல் கேண்டில். இதை விட இது பெருசாக இருக்குது அண்ட் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன். இதுக்கு அடுத்த நாள் நீங்கள் என்ட்ரி வந்து போடலாம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் எடுப்போம். 5 நாள் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணலாம்? 5 நாள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து 5th டே. ஓகேவா? ஸோ 5th டே அண்ட் வந்து இந்த நம்மளோட ரீஜன் கிட்ட வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, 5th டே. ஸோ 5 நாள் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். 5 நாளைக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. நான் மேக்ஸிமம் 5லேருந்து 7 days தான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து 5 days 6 7 days வரையும் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா செம ப்ராஃபிட் கிடைச்சிருக்கீங்க. 7 நாள் வரையும் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் நான் பெருசாக வந்து 7 நாளில் ஹோல்ட் பண்ண மாட்டேன். ஸோ 5 daysே வந்து நமக்கு போதும். ஸோ 5 days என்ட்ரி வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு மக்களே. சூப்பராக இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் செல் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு இங்கே கூட வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த கேண்டிலை விட இந்த கேண்டில் பெரிய கேண்டில் அண்ட் இது வந்து பை கேண்டில், இது வந்து செல் கேண்டில். ஸோ அடுத்த நாள் நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி வந்து போடலாம். ஸோ ஷார்ட் எடுப்போம். இந்த இடத்துல 1 2 3 4 5. ஸோ 5 நாள் வந்து நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 நாள் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு அவுட்புட். இங்கே வந்து இந்த ரீஜனில் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் கேண்டிலோட க்ளோஸ் வச்சது ஸ்டாப் லாஸ். ஸோ 5 நாள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான என்ட்ரி. இப்படி தான் மக்களே ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்னைப்பர் என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியும். இஃப் இன்கேஸ் நமக்கு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரீஜனில் போய் நீங்கள் பை போடுவீங்க. அவ்வளோதான் மக்களே. ரொம்பவே ஈஸி இந்த
செக்லிஸ்ட். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுவீங்க. ட்ரெண்ட கண்டுபிடிப்பீங்க. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட கண்டுபிடிப்பீங்க. என்ட்ரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட என்ட்ரீஸ போடுவீங்க. அண்ட் இதுல முக்கியமான சினாரியோ வந்து உங்களோட பேஷன்ஸ். பேஷண்ட் இல்ல அப்படின்னா, ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும். ஏன் அப்படின்னா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவீங்க. இனிஷியல் டேஸ்ல எனக்குமே இந்த இஷ்யூ இருந்திருக்கு. 2 நாள் வெயிட் பண்ணுவோம். 3வது நாள் ஒரு பயம் வந்துரும். திடீர்னு ரிவர்ஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 டேஸ் நீங்க வெயிட் பண்ணலாம். ஆ இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஒரு 4 டேஸாவது வெயிட் பண்ணுங்க. ஆல்ரைட் மக்களே. ஸோ இப்படி தான் வந்து ஹை ப்ராஃபிட்டபிளான ஸ்னைப்பர் என்ட்ரி வச்சு உங்களால ஸ்விங் ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், இத பத்தி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. தேங்க் யூ மக்களே. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எபிசோட்.